எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு எப்போதும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் இவ்விழாவின் தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான திரு சுடலையாண்டி பிள்ளை அவர்களை தலைமை உரையாற்ற அன்பாய் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கஸ்தூரிபாய் நடுநிலைப் பள்ளியில் 79வது பள்ளி ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக காலையிலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கடவுள் ஆசீர்வதித்தார் போல் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த வெயிலில் தோன்றிருக்கக்கூடிய சமயத்தில் மழை எல்லாருக்கும் ஒரு குளிர்ச்சியை கொண்டு வந்துருக்கு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதே போல், அதாவது உங்கள் மனம் எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதே போல் அந்த சரௌண்டிங்ஸ் பூரா குளிராக இருக்கும். இதுவே நம்ம முன்னேற்றத்திற்கு ஒரு அடிக்கல்லாக அமைகிறது. மற்றும் அறிக்கையில் வாசித்த HM அனுசாகுமாரி அம்மா அவர்களையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மதிய மோலின் அம்மா அவர்களையும் அடுத்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்திருக்கும் வாசகரு ஆசிரியர் கி சுகந்து ஐயா அவர்களையும் வாழ்த்துறை கலந்துவதற்காக வருகை தந்திருக்கும் தம்பி சிவசுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்களையும் வணங்கிக் கொள்வதிலும் வரவேற்பு மீட்பு முறையை வரவேற்றுக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது. பழைய நினைவுகள்னு சொல்லும் போது இந்த இடம் ஃபுல்லாட்டே பிள்ளைகளா இருக்கும். பிள்ளைகளா இருக்கும்போது இங்க நடன நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எல்லாரும் இன்னும் இருப்பாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனால தலைவர் உரைன்னு சொல்லி ரொம்ப பெரிய உரையாளர்கள் நம்ம பேசப்படுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு நினைக்கிறாங்க வளர்ந்த நேரத்தில் இவர் என்னடா நம்மளை உயிரெடுத்துட்டு வந்திருக்கேன், நாங்கள் பிள்ளைகளுக்கு நாட்டியத்தை பார்க்க வந்திருக்கோம், அதனால அதை பார்க்க விடாம இப்படி பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நிறைய பேச மாட்டாங்க. ஆனா அந்த அளவுல பிள்ளைகளுடைய நடனங்களை எல்லாம் பார்க்கும்போது முன்னால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு அதெல்லாம் நடந்துட்டு அந்த சமயத்துல கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப அந்த ஸ்டேஜ் கான்கிரீட்டா மாறினதுக்கு அப்புறம் என்னவோ தெரியல, கொஞ்சம் ராசி குறைவுன்னு தான் நினைக்கிறேன். உண்மை ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விழாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இப்ப நல்ல வேலை போயிடுச்சு. அதாவது நம்ம அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சக்தி அவர்களுடைய எண்ணங்களே தான். முன்னால இந்த ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துக்குரிய வெளிப்பாடம் தான் சொல்லி, அதாவது என்னன்னா எல்லா இடத்துக்கு நான் முன்னால NSTO பாலிடெக்னிக்ல லெக்சரா இருக்கும்போது வண்டியில போகும்போது பார்ப்பேன் எல்லா ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு வண்டி போயிட்டே இருக்கு. அப்போ எனக்குள்ளால மனசுல தோணும் ஏதாவது ஒரு வகையில முன்னேறணும்னு சொல்லி ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப முயற்சி எடுத்தார். ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒவ்வொரு வீட்டுல அட்மிஷன்லாம் வரும்போது பார்க்கக்கூடிய சமயத்துல ரொம்ப ஒரு பாசத்தோட வருகிறது மாதிரி இருக்கு. புது கிராமத்துல போனாலும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த ஊர்ல உள்ள மக்கள் சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகளும் அதே மாதிரி அரவணைக்கக்கூடிய மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கல்லூரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்க பாத்தீங்கன்னா அக்கா, தம்பி, அண்ணா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கு ஒரு அமைச்சர், அந்த மாதிரி எல்லாம் போட்டு இப்பவே அந்த பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ளாலே அந்த பூத்த இருப்பாரு. செய்தித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்படி ஒன்னொன்னையா போட்டு ஒவ்வொன்றும் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு இப்பவுமே அதுக்குள்ளால ஒரு ஆர்வம் வரக்கூடிய தக்கன இங்க வரும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது மட்டுமல்லாம இங்க இந்த தேசிய கொடியை ஏற்றும் போது பார்த்துருக்கீங்கன்னா, நாங்கெல்லாம் கல்லூரியில பார்த்துருக்கோம். கல்லூரியில நிறைய தேசிய கொடி எல்லாருமே ஏற்றுவாங்க, தலைவர்கள் எல்லாரும் பார்த்து நின்று கை தட்டுவோம். அதான் அது மட்டும் இல்ல, இது கொடியேற்றினாலே அந்த கொடியை ஏற்றி முடிச்சுட்டு போன உடனே ஒரு மனசுக்குள்ளார ஒரு வீரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சிறு குழந்தைகள் அப்படி கையை தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சில டபக்குன்னு அடிக்கும். அது நமக்கே இப்படி இருக்குன்னா முன்னால சுதந்திரத்துக்கு எவ்வளவு பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு அந்த ரத்தம் இதுல ஊறி நிக்கி. அதுதான் உண்மை. சும்மா ஒண்ணு இல்லை, எது நிலம் நல்லா இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய
பயிர் நல்லா இருக்கும். அதே போல அங்க இருக்கக்கூடிய மண்ணுன்னு சொல்லக்கூடிய வீரம் வளர்ந்த மண். அதுல யார் வந்தாலும் அதுல முன்னேறக்கூடியவங்க இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க. அந்த பொங்கலாம் வந்து நடக்கணும்னு நாங்கள் பிளான் போட்டோம். அது பிளான் போட்டது தான் மேல இருந்து யாரோ பார்த்தாலும் தெரியாது. அது கொரோனான்னு ஒண்ணு, அது கொரோனான்னு ஒண்ணு வந்து அதை இல்லாம ஆகிடும். அந்த கொரோனா வந்ததுனால அது இல்லாம ஆனதுனால இந்த பழைய மாணவர்கள்லாம் ரொம்ப ஊக்கமா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இலச்சப்பழத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆரம்பிச்சு 100 விழா நடத்திட்டு இருக்காங்க. பழைய மாணவர்கள் சேர்ந்து அபரிதமா நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதே என் மனசுக்குள்ளால இங்கேயே அதே மாதிரி நடக்கணும், பழைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எழுதிட்டு இருக்கு. அதை இப்ப தப்பா சொன்னாங்க, அடுத்த வருஷம் 80வது பேர் ஃபுல்லா எல்லாரும் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விழா இங்க நடைபெறும். அதுக்குள்ள நல்ல எண்ணங்களை படைத்தவர்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. தலைவருங்கிற முறையில இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை.